நெஞ்சு வலிக்குதுன்றா படபடன்னு வருதுன்றா என்னென்னமோ சொல்றா. வரும்போது வந்துட்டு திசை மாறிட்டோமோன்னு பயந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். அதாவது பேக்கெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு எங்கடா கிளம்பிட்டுருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து தென் கைலாசம், அதாவது வெள்ளிங்கிரி கைலாயம் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. கைலாயம் கட்ட பஞ்சாயத்து கைலாசம் தென் கைலாம் அங்கே வந்து கிளம்புறோம். வெள்ளிங்கிரி போயிட்டு 7 மலைகளும் ஏற போகிறோம். அங்கங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து காட்ட போகிறோம். சரி, அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:30 ஆயிடுச்சு. எப்போ எப்போ ஏற மாதிரி பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு. ஏன்னா அந்த டைம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அதே மாதிரி கூட்டமும் இல்லை, காலியாக இருக்குது. எப்போவுமே இந்த சீசன் டைம் இந்த இடத்துல எப்பவுமே கூட்டமாக இருக்கும். பட் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் இந்த இடத்துல வந்து கூட்டமே வரும்னு நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சீசன் டைம் நினைக்கிறேன். இப்போ வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மேபி நாளைக்கு சனிக்கிழமை வீக்கெண்டுங்கிறதுனால கூட்டம் வரலாம். தானே லீவு. ஆமாம், அப்போதான் கூட்டம் வரும். இப்போதான் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாரும் சொல்கிறதையும் பார்த்துட்டு ஏமாறாதீங்க. அதே மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு யாரும் வராதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு வரலாமா வேணாமல் நீங்கள் முடிவு. நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். இவர் வந்து 4வது டைம் வந்திருக்காப்புல. ஸோ அதுவும் இல்லாமல் மலைக்கு வர்றவங்க உடம்பு இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து. ஆமாம், யாரும் இறக்கி விட மாட்டாங்க. நீங்களாக தான் இறங்கி வந்தோம். ஆமாம், 4 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மேலே எப்படியாச்சும் ஒரு 12 மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 12 மணிக்குள்ளே, ஆமாம் கண்டிப்பாக ஒரு 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ போக போக அடுத்தடுத்த அப்படியே சந்திக்கிறோம். அதே மாதிரி இங்கே அன்னதானம்லாம் போடுவாங்க. ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன். ஆமாம், அது அடியில் மட்டும் கனமாக இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்கு பார்க்க. அதாவது குச்சி வந்து இங்கே வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்து வராங்க. பட் எப்பவுமே இங்கே வந்து மேக்ஸிமம் இங்கே எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்குது. அது வந்து வெள்ளிங்கிரியில் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்தளவுக்கு வந்து இங்கே எப்பவுமே வந்து இந்த சிவராத்திரி டைமில் வந்து எப்பவுமே கூட்டமாக இருக்கும். இந்த டைம் வந்து இவ்வளோ ஆளிலே இல்லாத டைம். ஒரு வேளை ஆளுங்க ஈவினிங் டைம் வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 4 பேர்த்துக்கு 4 குச்சி வாங்கியிருக்கோம். இங்கே உள்ளே போனீங்கன்னா அங்கே குச்சி இருக்கும். உள்ளே போய் இங்கே கூட்டமாக இருக்கும்போது அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே போய் குச்சி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ வந்து நாங்களே தான் வெட்டிகிட்டு இருக்கோம் குச்சியை. எந்தெந்த, அதாவது சில இந்த இடம்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெட்டியே தான் எடுத்துகிட்டு போய்க்கிறோம். இப்போ கொண்டா சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நீ மாங்காய் வாங்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. நான் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கானா? நைட்டு தான் கூட்டம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் போனால் மலை ஏறி வந்து இறங்கிடலாம். நாளைக்கு தான் கூட்டம். எப்பவுமே சனி ஞாயிறு தான் கூட்டம். சனி ஞாயிறு தான் எப்பவுமே கூட்டமாக இருக்கும். சனி ஞாயிறு கூட்டம் வரும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கூட்டம் வரும். மதுரை சைடா? இல்லை, இங்கே கோயம்புத்தூர் தான். நான் வந்து இல்லை, நான் அடிக்கடி எப்பவுமே கூட்டமாக வரும். வரல, அதனால சரிண்ணா போயிட்டு வரணும். இங்கே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சனி ஞாயிறு தான் கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த டைமில் யாருன்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வார நாட்களில் இப்போ வரலாம், ஃப்ரீயாக இருக்கும். அதாவது இந்த 3 மாதத்துல சீசன் டைமில். அது போக நீங்கள் சனி ஞாயிறு வரீங்க அப்படின்னா ஃபுல் கூட்டம் இருக்கும். ஆமாம், அதனால் வரும்போது எல்லாம் முன்னெச்சரிக்கையாக எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண. உண்மையாலுமே சாப்பாடு வேறு லெவலாக இருக்குது. இங்கே வந்து 365 நாளும் இங்கே வந்து சாப்பாடு எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வர பக்தர்களுக்கு எப்பவுமே இங்கே வந்து சாப்பாடு போட்டே இருப்பாங்க. ஸோ வர்ற வெள்ளிங்கிரி வரவங்க இந்த ஸ்பாட்டு இங்கே வந்து சாப்பிடு வாங்க. நீட்டாக இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து நீட்டாக உட்காந்து சாப்பிடுங்க. பட் இப்போ கூட்டம் இல்லாதனால அதிகமாக பெருசாக நல்லா இருக்குது. கூட்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நின்றுட்டே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மலையை கடந்து வந்திருக்கோம். அது ஏறக்குள்ளேயே டங்கு வேறு அந்து போச்சு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் தான் நல்லா கெத்தாக ஏறிட்டு இருந்தேன். தம்பி முதல் மலையே படுத்து போட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மலை ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு மலை நீங்கள் ஏறிட்டீங்கன்னா
மீதி எல்லாம் அடுத்து வர எல்லா உண்மை என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். அடுத்து வர எல்லா மலையும் உண்மையாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 2வது மலைக்கு ஏறிட்டு இருக்கோம். அங்காமிங்க அப்படியே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு எப்படி இருக்கணும் ஈஸியாக தான் இருக்குது. காலையில் ஓட்டிட்டு போகலாம். ஆயத்தில் ஒரு சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருக்கணும். பையன் நிலைமையே வந்து மறக்காம வர்றவங்க இந்த குச்சி இருந்தால் தான் ஏற முடியும். வர்றவங்க என்ன மாதிரி தைரியமாக வாங்க. அதே மாதிரி வர்றவங்க தைரியமாக வாங்க, தைரியமாக ஏறுங்க. போக போக பாருங்கள் ஃபுல்லாக இதாக இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு மலை எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா முடியல நெஞ்சு வலிக்குதுன்றா, படபடன்னு வருதுன்றா, என்னென்னமோ சொல்றான். திடீர்னு அங்கே ஒரு பாட்டி நடந்து வராங்க. தம்பி எனக்கு 60 வயசு ஆச்சுப்பா அப்படின்னு. எனக்கு அந்த செருப்பு கல்வி அடித்த மாதிரி சாணியில் முக்கி அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி பாட்டினாலே ஏற முடியுது நம்ம அதாவது என்னன்னா சிம்பிளாக நான் ஏறும்போது ஒன்று புரிஞ்சுட்டேன். என்னன்னா இதெல்லாம் என்னடா சோதனை, நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய சோதனை கடக்க வேண்டியது இருக்குது. நிறையா சோதனை தாங்க வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லெசனாக நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வரவங்க ஜாலியாக வாங்க. உடம்பு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கணும். இவன் சொல்கிறத நம்பி வராதிங்க. ஏன்னா இவனே மலையில் 4-5 இடத்துல உட்காந்துட்டான். 2வது மலை பாதியில் இருக்கிறோம். வீடியோ முடிச்சு தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து 3வது மலைக்கு ஏறிட்டு இருக்கோம். அடி இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்புவோம் நைட்டு 12 மணிக்குள்ளே சிவபெருமானை பார்த்தோம். எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம். என் கூட வாங்க. 3வது மலை ஸ்டார்டிங். ஆமாம், இந்த பையன் முகத்தை பாருங்க. ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது எல்லாரும் வாங்கினாரு. அடுத்த வருஷத்துக்கு இவரே வர மாட்டார். இவன் சொல்கிறத நம்பி வராதிங்க. முடியல போலயா? வீட்டில் 2 இட்லி தின்னுட்டு நடக்கணும். 2 இட்லி 4வது மலையை தாண்டி 5வது மலைக்கு போயிட்டுருக்கோம். 5வது மலை ஆனால் அந்த 4 மலையுமே ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் ஃபஸ்ட்டு மலை ஏறி 2வது மலையை வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து எப்படியோ கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிச்சி வந்துடலாம். பட் ஃபஸ்ட்டு மலையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. நம்ம மாலைகள்லாம் தொங்கிட்டாங்க. பட் வியூலாம் பயங்கரமாக இருக்குது. நான் காட்ட பாருங்கள். 4வது மலைக்கும் 5வது மலைக்கும் நடுவில் இருக்கும். 4வது மலையிலேருந்து 5வது மலை வரைக்கும் ஃபுல்லாக சமதளமாக தான் இருக்கும். வர்றவங்க ஒரு 4வது மலை வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். 5வது மலையிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 6வது மலையில் வந்து குளிக்கிற இடம் இருக்கும். இப்போது இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடை இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. பட் நீங்கள் கீழேருந்து எல்லாம் வாங்கிட்டு வரது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். 6வது மலைக்கு வந்துட்டோம். 6வது மலையை முடிச்சுட்டு 7வது மலைக்கு போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம் இருக்குது. ஸோ அங்கே குளிச்சுட்டு அங்கே குளித்தா தான் நல்லது. நாங்கள் ரொம்ப குளிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ங்கிறனால தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பட் வர்றவங்க காலையில் வரவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப இங்கே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம மேலே போய் சந்திக்கலாம். பார்த்தீங்களா, 7வது மலை ஏற முடியாம படுத்திருக்கா, அப்படி நடுங்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் நம்பி வராதிங்க. இவரே குளிர் நடுக்கத்துல நடுங்கிட்டு இருக்காரு. 7வது மலைக்கு வரணும்னா இவரே குளிர் நடுக்கத்துல இங்க காலை காட்டுங்க. இங்க காலில் போத்திட்டு உட்காந்துருக்கானுங்க. 7வது மலைக்கு வரணும்னா பல தடைகளை கடந்து தான் வரணும். அதே மாதிரி 7வது மலை ஆனால் இவர் வர இடமெல்லாம் அவருக்கு தடையா இருக்கு. அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. 7வது மலையில் இந்த மாதிரி நைட் டைம் வரும்போது இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்துருங்க. அது என்னோட அது இவரா கொண்டு வரலங்க. விளாகர் வந்து ரொம்ப மோசமானவர். இவர் சொல்றதை நம்பாதீங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா எங்கள் 6வது மலையில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த இதில் உங்களுக்கு இங்கே வரும்போது குளிர் வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ நீங்கள் ஒரு கம்பளியோ ஒரு தலைவனையோ கொண்டு வந்தீங்கன்னா கம்பளி ஃப்ரீஸ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை ஃப்ரீஸ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெப்சி பாட்டிலோ ஏதாவது கொண்டு வந்து வச்சிங்கன்னா கூலிங் ஆயிரும், குடிச்சிக்கிட்டே மலை ஏறலாம். அப்படி தானே? கண்டிப்பாக வரும்போது ஒரு கம்பளி இருந்தால் பெஸ்ட்டு. வந்து தூங்கிட்டே போகலாம், கீழே இருக்கும். அடுத்து 7 மலை ஏற போகிறோம். இப்போ மணி வந்து கரெக்டாக 9 மணி, ஒரு 10:30 மணிக்கு ஏற போகிறோம். ஏறிட்டு அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டு சாமி கும்பிட போகலாம். இப்போ நீ ஏடா தூங்க போகிறதுக்கே போயிட்டுருக்கீங்களா? என்னடா விளாக்கர் நீ? அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம். சரி, ஓகே, நம்ம மேலே போய் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ தான் வந்து 7வது மலைக்கு வந்திருக்கோம். அதாவது 9 மணிக்கு 6வது மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அங்கே ரெஸ்ட் விட்டு ஒரு 10:30 மணிக்கு இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ வர்றவங்க நீங்கள் வந்து பெட்ஷீட் அந்த மாதிரி எடுத்து வந்துங்க. ஏன்னா இப்போ நாங்கள் பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் பார்த்துங்க ரொம்பவுமே இங்கே வந்து கோயிலே தெரியல. சில இடத்துல எல்லாம் நாங்கள் வந்து பாத மாதிரிலாம் போயிட்டோம். இல்லை நிஜமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும்போது வந்துட்டு திசை மாறிட்டோமோன்னு பயந்தோம். ஆக்சுவலாக சுற்றியுமே கோயிலோட கல்லுக்கிட்ட தான் எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். அதேதான் நிஜமாக என்னென்னா போய் எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா படுமோசமாக இருக்குது. ஏதோ ஒரு பெட்ஷீட் இருக்குனால இப்போ தப்பிச்சுக்கிட்டோம். அடுத்த கட்டில் தெரியும் பனிமூட்டை எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதை எடு, அப்படியே எடு, ஒன்றும் பிரச்சனை. என்னங்க என்ன நிலமையில இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. ரொம்ப பனியாக இருக்குது, கண்ணுக்கே தெரில. பட் வர்றவங்க சேஃப்டியாக வாங்க. எல்லாம் சேஃப்டி தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க ரொம்ப ஜாலியாகவும் டக்குன்னு ஏறி வந்துடாதீங்க. இப்போ நீங்கள் வர்றவங்க கண்டிப்பாக பெட்ஷீட்டோ, நைட் ஏறவங்க பெட்ஷீட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அது 12 மணிக்கு ஏறவங்களும் பெட்ஷீட் கொண்டு வாங்க. கீழே எந்த அளவுக்கு பண்ணியிருக்குமோ அதே மாதிரி உங்களால் தாங்க முடியாது. உங்களால் குளிர் தாங்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வரலாம். முன்னேச்சல் எவ்வளோ பெரிய ஸ்டீல் பாடியாக இருந்தாலும் தாங்க முடியாது. -டிகிரியில் போயிட்டு இருக்கு. ஆமாம். சரி, வர்றவங்க சேஃப்டியாக வாங்க. அதே மாதிரி இப்போ எதுவும் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம கீழே போகும்போது டைம் இருந்தால் டக்குன்னு எடுத்துடலாம். ஓகே, ஏன்னா கரெக்டாக 6:30 ஏற ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஏற 10 மணிக்கு அங்கே போய் ஸ்பாட் போட்டோம். ஸ்பாட் போட்டதுக்கப்புறம் அதான் உங்களுக்கே சொன்னேன்ல, மழையெல்லாம் வந்துருச்சு. நிறைய சம்பவங்கள்லாம் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு தலை சுற்று வர மாதிரி ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து கால் தரடிடுச்சு. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 5:30 மணி சம்திங், 5:30 இல்லை, ஒரு 3:30 மணி இருக்கும். அந்த 3:30 மணி டைமில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா திடீர்னு கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா எல்லா மக்களும் வந்துட்டு அந்த ஒரு சின்ன பாறையோட இடுக்கில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிற்கும்போது என்னாச்சுன்னா, ஃபுல்லாக பனி வர இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்ன போச்சு, எனக்கு கேராகி மயக்கம் போட்டு விடுகிற கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் டைமில் யாராவது வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க. அது மட்டும் இல்லாமல் இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் 4வது மலையிலேருந்து தான் கொஞ்சம் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. நைட்டு அண்ணன் செஞ்சாப்புல, இப்போ பகலில் சூரியன் தம்பி வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதுலாம் திடீர்னு ஒரு பாறை மேலே உட்காந்து ஒருத்தரலாம் பாறை மேலே உட்காந்து ஓ நம சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சாமி கும்பிடுங்க, தப்பு இல்லை. 1 மணிக்கா லாக் எடுக்கலான்னு சொல்லி வெளியே மலைக்கு கூப்பிட்டு வந்தவன் அப்பா கூட சல்யூட். ஓகே, நம்ம மலை ஏறிட்டு வந்தாச்சு. நான் வந்து நிறைய விஷயங்களை காட்டல, ஏன்னா நாங்கள் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த டைம் யாரும் வந்தாலும் சரி, கண்டிப்பாக பெட்ஷீட்டு, உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் இதை மலை ஏறுங்க, இன்னும் ஏறவே ஏறாதீங்க. எங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. எதுவுமே பெட்ஷீட்லாம் கொண்டு போகாதனால மேலே நல்லாவே மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பாக வர்றவங்க ஸ்ட்ராங்காக வந்து மலை ஏறிட்டு போங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.